தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்காக அவர் பேசுவாராக. அவர் பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமே ஆனால் அந்த வார்த்தையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மேலே தங்கி இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் கூர்ந்து கவனிங்க. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழி 10வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நீதிமொழி 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த பூமியில் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதும் ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் ஆண்டவருக்கு அற்பமான காரியம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்வின் மேன்மை, நன்மை, உயர்வு இதெல்லாம் எங்கே தேடுகிறான் என்றால், ஆசீர்வாதம் வரட்டும், எப்படி ஆகிலும் வரட்டும், எங்கிருந்தாகிலும் வரட்டும், எந்த வழியிலே ஆகிலும் வரட்டும் என்கிற மனநிலைமை தான் நிறைய பேருக்குள்ளாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தில் 2 இருக்கு. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வரியத்தை கொண்டு வரும், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் அது நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தருமா, அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டாரா? அப்போ ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் விரும்புகிறோம். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்கிறதை நாம் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரணும், யாரிடத்திலிருந்து வரணும், எப்படி வரணும் என்கிற விதிமுறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் எழுதின அந்த வார்த்தையின்படி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும். ஆசீர்வாதம் பல வழிகளிலே வருகிறது. அதெல்லாம் ஆசீர்வாதம் போல இருக்கும், ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம். பல மனிதர்கள் நினைக்கிறாங்க எப்படியாகிலும் ஆசீர்வாதம் வந்துடட்டும், ஆகையினால நிறைய பேர் நிறைய விதத்தில் முயற்சி பண்ணுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இல்லை, தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்புகள் இல்லை. கேரளத்தில் இருக்கிறது. லாட்ரி சீட்டு எடுங்க, 100 ரூபாய்க்கு எடுங்க 100 கோடி ரூபா, 500 ரூபாய்க்கு எடுங்க 10 கோடி ரூபா. லாட்ரி எடுத்து ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு யாரோ பிரயாசப்படுகிறாங்க. சிலருக்கு பாருங்க, இப்போ சமீபத்தில் ஒருவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை சென்னையில் வெட்டி கொண்டாங்க. அவரை கொலை செய்யக்கு 50 லட்சம் ரூபா பேரம் பேசி அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. வாங்குகிறவன் என்ன நினைக்கிறான்னா, எதையோ ஒன்று செய்வோம், லட்சங்கள் வரட்டும், ஏதோ ஒரு வேலையை செய்வோம், கோடிகள் வரட்டும், ஏதோ ஒன்று பண்ணுவோம், நமக்கு ஆசீர்வாதம் வரட்டும். இப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு ஆள் இந்நாள் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். 100 கோடி ரூபாய் சொத்தனுடைய பிரச்சனை, அபகரித்ததாக மிரட்டி வாங்கினதாக சொல்லப்படுகிறது. சொத்து வரணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வரணும். பணம் வரணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வரணும். அவருடைய ஆசீர்வாதத்தில் வராத எல்லாமே உனக்கு சாபமும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அது சாபமாக இருக்கும், அது வேதனையாக இருக்கும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழியில் எனக்கு ஆசீர்வாதம் வந்தால் போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அளக்கிறதுல அளவுகோலில் வித்தியாசம் வச்சிருக்கிறாங்க, வெயிட்டில் வித்தியாசம் வச்சிருக்கிறாங்க. கள்ளத்திராசு நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அளவில் வித்தியாசம், பாலில் தண்ணீர் ஊற்றி வித்தியாசம், ஏதோ ஒரு வழியில் ஆசீர்வாதம் வந்தால் போதும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆகையினால அநேகருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, பெருக்கம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஆனால் வேதனை அதை விட அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதனை அதிகமாக இருக்கிறது.
ஒரு மனுஷனுடைய வாழ்வை குறித்து கடந்த நாட்களில் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏகப்பட்ட சொத்து, பஜாரில் ஒரு 20 கடை அவருக்கு தான் இருக்கிறது. இந்த பக்கமாக ஒரு 5 கடை, அந்த பக்கமாக ஒரு 5 கடை, ஊரினுடைய ஆரம்ப பகுதியில் ஒரு 5 கடை, முடிகிற பகுதியில் ஒரு 5 கடை, 20 கடைகள் இருக்கிறது. 20ம் நல்ல வாடகை வருகிறது. அதுக்கு மேலே வீடுகள் இருக்குது, அதுலேயும் வாடகை வருகிறது. அதற்கு மேலே இவருக்கு சொந்தமாக ஒரு 2 கடை இருக்குது, அவரே சொந்தமாக நடத்துகிறார். அதுலேயும் பல லட்சங்கள் வருகிறது. பயங்கர ஆசீர்வாதம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை. என்னன்னு கேட்டால், மனைவிக்கு 40 வயசு தான் ஆகுது, 2 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, கேன்சர் வியாதி, ரொம்ப போராட்டம். 40 வயசு ஆகுது, இன்னும் குழந்தையும் இல்லை. இப்போ குழந்தை இருக்கும் அப்படின்னு ஒரு நம்புகிற ஒரு சூழ்நிலைகளில் மனைவிக்கு கேன்சர். ஆளை வச்சு மனைவியை குழந்தை போல பார்க்குறார். ஆறுதலுக்கு மனைவியை விட்டால் இவருக்கும் யாரும் இல்லை. சந்தோஷப்படுக்க குழந்தை இல்லை. சொத்து இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. ஆனால் சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு வழியில் ஆசீர்வாதம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் அதுதான் இதில் எழுதியிருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஆசீர்வாதம் வந்துன்னா இந்த வழியில தான் வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சட்டம், தேவனுடைய நீதி. அவர் விதிச்ச விதிக்கு மாறா போய் ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும். அல்லேலூயா. 100 கோடி ரூபாய் சொத்தை பத்திரம் போட்டாச்சு. ஆமாம், தன்னுடைய பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, இப்போ பதவி போச்சு, இப்போ வழக்காச்சு, ஊரை விட்டு ஊர் ஓடியாச்சு, மாநிலத்தை விட்டு மாநிலம் ஓடியாச்சு. ஆனாலும் சிபிசிஐடி போலீஸ் விடலை, கேரளத்தில் போய் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி இது என்னைக்கு முடியும்? எவ்வளோ வருஷம் தண்டனை? பேர் போகும், புகழ் போகும், பணம் போகும், செலவழித்த பிரயாசப்பட்ட எல்லாமே போகும். 100 கோடி ரூபாய் சொத்தும் போகும். ஏதோ ஒரு வழியில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல முயற்சி பண்ணுகிறாங்க. சபையிலையும் சிலரை பாருங்க, நல்ல முயற்சி பண்ணுறாங்க, நல்ல உழைக்கிறாங்க. ஜெபிக்காமல் உழைக்காதுங்க, ஆராதிக்காமல் உழைக்காதுங்க, ஆராதிக்காமல் வியாபாரம் செய்யாதுங்க, ஜெபிக்காமல் வியாபாரத்துக்கு போகாதுங்க, வேதத்தை வாசிக்காமல் வியாபாரம் செய்யாதுங்க. அது உங்களுக்கு வாய்க்காது. நம்முடைய பலமே கர்த்தர் மட்டும்தான். நான் உனக்கு மகாபெரிய பலன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மகாபெரிய பலனுமாயிருந்தார் என் தேவன், கேடகமாயிருந்தார் தேவன். எவ்வளோதான் பைக்கில் போகும்போது கேடகமாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு போனாலும் மித்த சரீரம் முழுவதையும் பாதுகாக்கிறது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். மகாபெரிய பலனே அவர்தான். எப்படி ஆசீர்வாதம் வருது, எப்படி ஆசீர்வாதம் போகுது என்கிறத நம்ம தியானிக்கணும். ஜெபத்தில் தான் ஆசீர்வாதம் வரணும், ஆராதிக்கும் போது ஆசீர்வாதம் வரணும், உபவாசிக்கும் போது ஆசீர்வாதம் வரணும், வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை கனம் பண்ணி நடக்கும்போது நம்ம மேல ஆசீர்வாதம் வரணும். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் இனி வேதனை இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி வேதனை இருக்காது. நம்ம சபையில் சிலரை பார்க்குறேன், பல இடங்களில் இருக்கிற வேதனையை ஏழ்களிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டுட்டே வர்றாரு. பல இடங்களில் இருந்த கவலையை கர்த்தர் எடுத்து போட்டுட்டே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தின ஆண்டவர் உங்கள் எல்கைகளையும் விரிவுபடுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எனக்கு சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஏக்கமாக இருந்தது. சகோதரர் மணிகண்டனுடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். 3 பெண் பிள்ளை. எப்படியும் ஒரு ஆண் பிள்ளைக்கு ஆசை இல்லாமல் இருந்திருக்கோம். கர்த்தர் அதுக்கும் இறங்கினார். ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 5 மாதம் வரைக்கும் அவங்களுக்கே தெரியலை.
அதுக்கு பிறகு செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தை. இது அவர்கள் கேட்டது கிடையாது, இது தேவன் அவர்களுக்கு கொடுத்தது, அவர்களுக்கு திணித்தது. இப்படி தான் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் தெரிஞ்சிருந்தா பல காரியங்களை யோசிச்சிருப்பாங்க. இந்த வயசில் வேணுமா, இப்போ வேணுமா, 4வது ஒரு பிள்ளை வேணுமா, பல கேள்விகள் இருந்திருக்கும். ஆண்டவர் ரகசியமாய் கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குறைவை கர்த்தர் நிரந்தரமாக எடுத்து போட்டார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, அதற்கு செவி கொடுங்க. அதில் ஒரு மகிமை இருக்கிறது, அதில் ஒரு மேன்மை இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் குறைவே இருக்காது, வேதனையே இருக்காது, சாபமே இருக்காது. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது என்கிறதை நாம் பார்க்கணும். எப்படி தான் வரணும். பிசாசும் சிலரை ஆசீர்வதிப்பான், பிசாசும் சிலரை மேன்மைப்படுத்துவான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் சாபமாய் முடியும், ஒரு நாள் வேதனையாய் முடியும். ஏதோ ஒரு குறைவு நிரந்தரமாக இருந்துட்டே இருக்கும். பிசாசுவினால வரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமே எனக்கு வேணும். அதற்காக நான் என்ன செய்யணும் என்கிறதை கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார், அதற்கு நேராக நாம் கவனத்தை திருப்புவோம். இன்று முதல் நீங்கள் நிரந்தரமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:24. யாத்திராகமம் 20:24 வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளின் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எப்போ ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும், எப்படி வருது, எப்போ அவர் ஆசீர்வதிப்பாரா, அதை தான் நம்ம கவனிக்கணும். நோவா பேழையிலிருந்து வெளியே வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சது. பூமியில் இருந்த எல்லா மனிதர்களும் தேவ கோபாக்கினைக்கு முன்பதாக நிற்க முடியல, அழிந்தார்கள். 40 நாள் பெருமழை வந்தது, பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் மூழ்கிற்று. ஆனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு இருந்த ஜீவராசிகளையும் கர்த்தர் பேழையில் வைத்து பாதுகாத்தார். அதுக்கு பிறகு ஜலம் வத்தும் போது அவர்கள் பேழை விட்டு வெளியே வந்தார்கள். ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். அந்த பலியை சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது நோவாவை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் மனிதனை அழித்தது போல, ஜலத்தினால் அழித்தது போல நான் என்றைக்கும் அழிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் பலி செலுத்தும் போது கர்த்தருடைய இருதயம் நமக்காக உருகுது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, துதிக்கும் போது, கை தட்டும் போது, பாடும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய உள்ளம் உருகுது. கர்த்தர் நமக்காக இறங்குகிறார். கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்குது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆகையினால ஆராதனையை மிஸ் பண்ணாதுங்க. ஆராதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, போய் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதா, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு கனம் செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் மகிமை ஆண்டவருக்கே அப்படி என்று சொல்லி வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பலிகளை செலுத்துங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாவுக்கு முன்பதாக இந்த பூமியில் ஸ்தோத்திர பலிகளும் இருந்தது. ஆனால் மிக முக்கியமான பலி ஆடு மாடு புறாக்களை பலியாக செலுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியான பிறகு அந்த பலிகளில் இப்போ உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதையே நீங்கள் செலுத்துங்க. நீங்கள் செலுத்துகிற ஆடு மாடுகளின் பலியை காட்டிலும் நீங்கள் செலுத்துகிற வாயினால் செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலியே கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறார். அதையே மேன்மையாய் பார்க்கிறார். அப்போ எப்போ ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால்,
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்துவாயாக. அப்போ பலி செலுத்துகிற விதத்தை நீங்க பாருங்க. அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலி சமாதான பலியை செலுத்து அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி பலி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருக்காக பலி செலுத்தும் போது ஸ்கூல்ல இருந்து நம்ம பிள்ளைகள் வந்துட்டுன்னா ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பலை, சுகமாக திரும்பலை, ஆரோக்கியமாக திரும்பலை. ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சுகமாய் எப்படி போனார்களோ அதை விட மகிமையாய் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறார். ஆகையினால் அந்த பிள்ளைக்காக கர்த்தருக்கு பலி செலுத்துங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று செலுத்துங்க. உங்கள் கணவனார் வீட்டில் இருந்து வெளியே போய் வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு சுகமாக வீடு திரும்புகிறாரா, ஒரு 10 ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு படைங்க, செலுத்துங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஒரு கிடாவை கொண்டு போய் பலி செலுத்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செலுத்துங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் ஒரு நாளை ஆண்டவர் இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் நல்ல ஒரு சுகத்தை, நல்ல ஒரு சமாதானத்தை, நல்ல ஒரு ஆகாரத்தை, நல்ல ஒரு உடைய, நல்ல ஒரு அடைக்கலத்தை நமக்கு தந்தாரா, ராத்திரி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. நல்ல பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏனென்றால் இன்றைக்கும் ஏதோ ஒரு மாநிலத்தில் போராட்டம், ஏதோ ஒரு மாவட்டத்தில் போராட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் ஆசாமில், அமெரிக்கா தேசத்தில், பல தேசத்தில் பயங்கர மழை. 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, வெள்ளத்தில் எல்லா வீடுகளும் சேதமாயிற்று, உடைஞ்சு போச்சு. இனி அடுத்து ஒரு வீடு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம், ஒரு வீடு, அதுக்குள்ள ஆயுசே முடிகிறது. அப்படி தானே? அப்போ இருந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு லோன் வாங்கியிருப்பாங்க. இவெல்லாம் போயிருக்கோம். அடுத்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? அரசாங்கம் உதவி பண்ணால் என்ன உதவி பண்ணும்? ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கும், ஒரு பெட்ஷீட்டை கொடுக்கும், ஒரு தலைவாணியை கொடுக்கும். இதுதான் முகாமில் சாப்பாடை கொடுக்கும், பாலை கொடுக்கும், பிஸ்கட்டை கொடுக்கும், சோப்பு எண்ணெயை கொடுக்கும். அவ்வளோதான் அரசாங்கம் செய்யும். 10 லட்ச ரூபா வீடு சேதமானா வேணா 1 லட்ச ரூபா கொடுக்கும். ஆனால் தேவனோ அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு காலை நேரத்தில் நாம் சுகமாய் முழிக்கிறோம். ஆண்டவருக்கு 10 ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. அந்த நாளை சுகமாய் முடிக்கிறோம். எங்கெல்லாமோ எவ்வளவோ காத்தடிக்கிறது. நம்ம வீடெல்லாம் உடைத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு காற்றுகளும் இருக்கிறது. ஆனாலும் காற்றினால சேதமடாதபடி ஆண்டவர் இதுவரையிலும் பாதுகாக்கிறார் என்றால் கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாயிருக்கிறார். ஸோ எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேலே உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியும் செலுத்துவாயாக. அப்போ செலுத்தணும். அப்போ வீடுகளிலிருந்தே செலுத்திட்டு இருக்கக்கூடாது, வீடுகளிலையும் செலுத்தணும். சபை எப்பெல்லாம் கூடி வருதோ அப்பெல்லாம் சபைக்கு வர வாஞ்சையாக இருக்கணும், தாகமாக இருக்கணும். சபையில் வந்து ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சேர்ந்து துதிக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு வேலை அப்படின்னா போங்க. ஆனால் வேலை இல்லை, வரலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சபையில் வந்துடுங்க. அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இப்படி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வீட்டில் இருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அப்படி செலுத்தும் போதும் அந்த ஸ்தானத்திலையும் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த இடத்திலையும் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதோடு கூட சபையிலையும் வந்து சேர்ந்து பாடி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த இடத்துலையும் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இவ்வளவு பேரும் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஆண்டவரை பாடி ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேசங்களுக்காய் ஜெபித்து, உங்களுக்காய் ஜெபித்து, மற்றவர்களுக்காய் ஜெபித்து இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த இடத்துல வந்தது நிமித்தமாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் மேல கட்டளையிடுகிறார். இந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சாபத்தையோ வேதனையோ கூட்டவே கூட்டாது. இதை நீங்க விரும்புங்க, இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? பலி செலுத்தும் போது வருது.
ஆராதனை செய்யும் போது வருது, நன்றி சொல்லும் போது வருது, பாடும்போது வருது, சபைக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதம் வருது. நாம நினைக்கிறோம் வேலைக்கு போனதான் ஆசீர்வாதம். அது கண்டிப்பா அது பணம், அது பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் வேலைக்கு போய் வேலையில சம்பாதிக்கலாம். ஆனா மொத்த ஆசீர்வாதமும், வேதனை இல்லாத ஆசீர்வாதம், நெருக்கமில்லாத ஆசீர்வாதம், இழப்பில்லாத ஆசீர்வாதம் எங்க கிடைக்கிறதுண்டா? கர்த்தரிடத்துல மட்டும்தான் கிடைக்கிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு நல்ல பலிகளை செலுத்தினார்கள் ஆதி நாட்கள்ல. ஆடுகளை கொண்டு வந்து, மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். அன்னைக்கு அவர்களுடைய பொருளாதாரமே அதுதான். அல்லேலூயா. அன்னைக்கு அவளுடைய பொருளாதாரம், அவர்களுடைய கரன்சி, அவங்களுடைய ரூபா ஆடு மாடு தான். அதை அப்படியே கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்துவார்கள். இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் என்னன்னா பணம் தான். ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், கூலி பணமா வருது. என்ன வேலை செய்தாலும் கூலி பணமா வருது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வரும்போது வெறுமையாய் வரக்கூடாது. நம்மளுடைய சபையில் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறோம். நேற்றுக்கிழமை ஆறுறதில் ஒரு பாடலை பாடி ஒரு காணிக்கை பகுதியை வைத்திருக்கிறோம். அப்போ அதில் எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தரை நேசித்து அன்பு கூர்ந்து, ஏதோ என்ன செய்ய கட்டாயத்தின் பேரில் கொடுக்கக்கூடாது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம் வேதம் சொல்லுகிறது. அப்போ வீட்டில இருந்தே வரும்போது இந்த பலி, வெறும் ஸ்தோத்திர பலியே காலம் மட்டும் செலுத்திட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தந்த பொருளாதாரத்தில் இருந்து பணங்களையும் கர்த்தருக்கு பலியாக செலுத்தணும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும். வீட்டில இருந்தே வரும்போது ஒரு ஆயத்தத்தோடு, இந்த காசு நான் தேவனுக்கு பலியாக செலுத்துகிறேன், இந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுவார், இந்த பலியின் மூலமா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். ஏதோ கட்டாயத்தின் பேர்ல பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் எழுப்பி விட்டுறாங்க, காணிக்க போட வைக்கிறாங்க, காணிக்கை கொடுக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் உங்களுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாக தான் இருக்கும். கர்த்தர் அதன் மூலமாக தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மூலமாய் நமக்கு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நிந்தை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஆசீர்வாதம் நிந்தையாய் மாறுது, அவமானமாய் மாறுது, இழப்பா மாறுது. அந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. ஒரு மனுஷன் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதித்தேன்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு திமிரும் அவனுக்குள்ளா இருக்கிறது. அந்த 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ்ல போடுறான். அல்லேலூயா. பிஸ்னஸ்ல போடுறான். அந்த தொழில், அந்த வியாபாரம் அப்படியே நஷ்டத்தையில போகுது. நல்ல கம்பீரமாய் நல்ல தலை நிமிர்ந்து நடந்தவன் இன்றைக்கு அந்த பணம் அவனுக்கு நிந்தையை கொடுத்தது, வேதனையை கொடுத்தது, இழப்பை தான் கொடுத்தது. யார் யார் மத்தியில தன்னை பெரிய ஆளா காட்டினானோ அத்தனை பேர் மத்தியில தலை குனிந்து ஒளித்து போக வேண்டிய நிலைமைக்கு அந்த பணம் அவனை கொண்டு போய் விடுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அப்படி அல்ல, அவருக்கு பலி செலுத்தி, அவருக்கு காணிக்கை செலுத்தி, அவருக்கு ஆராதனை செலுத்தி, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு நிந்தையை உடுத்துவிக்காது, கந்தையை உடுத்துவிக்காது, அவமானத்தை உடுத்துவிக்காது, அது ஐஸ்வர்யத்தை உடுத்துவிக்கும். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பலி செலுத்துங்க, உற்சாகமாய் செலுத்துங்க. அதில் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவன் நம்மை எப்போ ஆசீர்வதிக்கிறார், நமக்கு எப்போ ஆசீர்வாதம் வருதுன்னு இல்லை, கர்த்தர் நம்மளை எப்போ ஆசீர்வதிக்கிறாருண்டா எப்போ அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அங்கேயும் வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு கூட்டத்திற்கு போயிட்டு வெறுமையாய் வரப்போகிறதல்ல, ஒரு கூட்டத்திற்கு கர்த்தருக்காய் போகிற பங்கெடுக்கிற எல்லா கூட்டத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஒவ்வொரு கூட்டமும் நான் சொல்லுவேன், நம்முடைய சபையில் கூட்டம் இருக்கும்போது வேற கூட்டங்களுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. சபையில் கூட்டம் இல்லாவிட்டால் வேற கூட்டங்களில் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே உபதேசம் நல்லா இருந்தா, அந்த ஐக்கியம் நல்லா இருந்தா கண்டிப்பாக போங்க. பக்தி விருத்தியில் விருத்தி அடைவீர்கள், ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போ தேவனுடைய கூடுகையில போய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். காலை முதல் மதியானம் வரையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்துட்டே இருக்கிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை உணரணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னா, பலி செலுத்தும் போது, காணிக்கை செலுத்தும் போது, ஆராதிக்கும் போது, ஆமென், அவரை தேடி ஒரு ஸ்தலத்தில் ஒரு சபையில் போய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு வேதனை இருக்காது. லஞ்சமாய் வருகிற பணம் ஒரு நாள் வேதனையை கொண்டு வரும். வஞ்சித்து எடுத்துக்கொள்ளுகிற பொருள் ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ புரிந்து கொள்ளுங்க, எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நான் தேவனுக்கு பலி செலுத்தும் போது வரும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது எனக்கு ஆசீர்வாதம் வரும். நான் அதை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவேன். இப்போ இந்த பலியையும் இந்த ஸ்தலத்தில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுட்டு நீங்கள் போகும்போது இனி போய் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அங்கே வெளிப்படுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாய் கவனிக்க வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 115வது சங்கீதம், அதுல 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப நாம கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ கர்த்தருக்கு பலி செலுத்தினா ஆசீர்வாதம் வருது. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது பார்க்க போனா, கர்த்தருக்கு பயந்தாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். தேவ பயம் இல்லாம மட்டும் ஒருவரும் இந்த பூமியில வாழக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எப்போதும் தேவ பயம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவ பயத்தோடு இருக்கணும். இன்னைக்கு ஆராதனை நாள், இன்றைக்கு சபை கூடி வருகிற நாள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நாள். அப்போ நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும், இன்னைக்கு வசனம் கேட்கணும், இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், அவருடைய ஆவில நான் நிரம்பணும். இதெல்லாம் செய்யும்போது எனக்கு ஆசீர்வாதம். இதை செய்யாமல் இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்முடைய அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது சபை கூடி வருகிற நாள், இது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள், இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாள் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. சிலருக்கு அப்படியே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்கு பயப்படுகிற பயமே நிறைய பேருக்குள்ள இல்லை. ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தரை தேடுங்க. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்போ அதிகாலை என்றால் என்னன்னா, குறைஞ்சது ஒரு 5:30 மணிக்கு முன்னாகிலும் வீடுகளில் எழும்பி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. காலை அப்படின்னாலே ஒரு நாளை ஆண்டவர் எனக்கு தருகிற அந்த நாளின் முதல் பகுதி முதல்ல செய்கிறது கர்த்தரை தேடுகிறதா இருக்கணும். கர்த்தரை தேடுகிறதா இருக்கணும். அப்போ அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாலையில் நாம் தேடும்போது கர்த்தரை கண்டடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதிகாலையில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா அதிகாலை வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு தூங்குங்க. இதையாகில ஒன்று, காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபை என்கிறது மிகப்பெரியது. அந்த கிருபை என்ன செய்யும்? ஆடு மேய்க்கிறவனை அரசனா மாற்றிரும். கிருபை மேலானது, கிருபை நல்லது. அப்போ தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபைக்காக கேட்கணும். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு புது கிருபை ஆண்டவர் தருவார், புது ஞானத்தை தருவார், புது பலனை தருவார், புது விடுதலையை தருவார், புதிய வாசலை கத்த திறப்பார். இப்படி புது புது கிருபை ஏராளம் கர்த்தர் நித்தமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வாங்கக்கு நீங்க ஆயத்தமாகணும். அல்லேலூயா. எல்லாம் டெய்லி எந்திரிச்சு இருந்துட்டு காலையிலே யோசிக்கணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன செய்யலாம்.
முதல்ல நீங்கள் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, செய்கிறது எல்லாமே அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். ஒரு பயத்தோடு தேடுங்க. அதிகாலைனாலே கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரும். நல்லா தூங்குகிற நேரம் நீங்கள் கர்த்தருக்காக விழித்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்காக விழித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் தேடும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். என்ன ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ ஆசீர்வாதம், நன்மை எங்கே வருது அப்படின்னா ஆண்டவரை தேடும்போது. எப்போ தேடும்போது? அதிகாலையில் தேடும்போது வருகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலையில் ஆசையாக எந்திரிக்கணும். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா அந்த விடிகிறது வரைக்கும் தூங்கினாதான் ஒரு சந்தோஷம். நல்ல வெயில் வர்றது வரைக்கும் புரண்டு புரண்டு நல்லா தூங்கணும். இது வரைக்கும் அப்படி தூங்கியிருப்பீங்க. என்னமோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்பி ஒரு அரை மணி நேரமாகிலும் கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரமாகிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த நாளுக்கான புதிய கிருபையை, புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. அப்போ நித்தமும் அவருடைய கிருபைக்காய் காத்திருங்க. நித்தமும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை தேடுங்க. அப்போ தேவனை குறித்ததான ஒரு பயம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நாம் பரிசுத்தமாய் வாழணும். எதற்காக? தேவனுக்கு பயந்து. அவர் பரிசுத்தர், ஆகையானால் நாமளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அசுத்தமாக இருக்கக்கூடாது, அசுத்தமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது, துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு அது பிடிக்காதது. ஆகையினால நீங்கள் தேவனுக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் இருந்து விலகணும். அல்லேலூயா. விலகணும் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தெல்லாம். தேவ பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். உலகத்தை பார்த்து பார்த்து வாழும்போது உலகத்தில் நிறைய காரியம் நமக்கு பிடிச்சு போகும். இதில் என்ன தப்பு இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது, இது செஞ்சா என்ன, அது செஞ்சா என்ன, இது செய்கிறவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான். இது துணிகரம். யார் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இல்லை, அதை பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை இல்லை. ஏன்னா நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கட்டாயம் கொடுப்பார். அவர் எப்போ, யாருக்கு, எப்போ, எப்படி, எந்த நேரத்தில் கொடுப்பார்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறவர்கள் நாளைக்கு நல்லா இல்லை. எப்போ வேணாலும் அவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நாம் விலகி இருப்போம். நாம் பரிசுத்தமாக இருப்போம். நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்போம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 128 நம்ம வாசித்தால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். சங்கீதம் 128 1 முதல் வாசித்தால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில். அப்போ அந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பயப்படும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்து அதோடு நிற்காமல், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நான் நடப்பேன், ஆனால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் பாக்கியவானாக இருப்பேன். பாக்கியம் என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம். நல்ல ஒரு கணவன் கிடைச்சா பாக்கியம், நல்ல ஒரு மனைவி கிடைச்சா பாக்கியம், நல்ல ஒரு பிள்ளைகள் கிடைச்சா பாக்கியம். இந்த பாக்கியத்திற்காக நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? அவருடைய வழிகளில் நடக்கும்போது வருது. வேதத்தை வாசிங்க, நல்லா வாசிங்க, கற்றுக்கொள்ளுகிற மாதிரி வாசிங்க, கை கொள்ளுகிற மாதிரி வாசிங்க, புரிந்து கொள்ளுகிற மாதிரி வாசிக்கணும். அல்லேலூயா. கடமைக்கு 2 பேஜ் வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. கை கொள்ளுகிற மாதிரி வாசிங்க. ஏன்னா உலகத்தை பார்த்து பார்த்து தவறான நிறைய காரியங்கள் கற்று இருக்கிறோம். உலகத்தை பார்த்து பார்த்து உலக காரியம்தான் இருதயத்தை ஃபுல்லாக நிரப்பி இருக்கிறது.
தெய்வீகம் அங்கே குறைவாக தான் இருக்குது இருதயத்தில். தெய்வீகம் அப்படின்னா முதல்ல ஞாபகம் இருக்கிறது நமக்கு என்ன? ஜெபம், ஆராதனை, சபை, காணிக்கை, இந்த மாதிரி ஒரு கொஞ்ச காரியம்தான் இருதயத்தில் இருக்கிறது, ஞாபகத்தில் இருக்கிறது. மீதி ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா உலகத்தை பார்த்து பார்த்தே உலக காரியமே இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. கை கொள்ளுகிற மாதிரி வேதத்தை வாசிங்க, புரிந்து கொள்ளுகிற மாதிரி வேதத்தை வாசிங்க, கற்றுக்கொள்ளுகிற மாதிரி வேதத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அவனை பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுவார், பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றுவார். உலகத்தில் தரித்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறபடியினால அவர்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக ஆண்டவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னா அவருக்கு பயப்படும் போது வருது. ஆகவே வேதத்தை வாசிங்க, அவருடைய வழி எது கற்றுக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க, கை கொள்ளுங்க. நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது கைகளின் பிரயாசத்தை நாம சாப்பிடும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போ என் உழைப்பில் நான் சாப்பிடுகிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். நிறைய பேர் அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லை. யாரோ உழைச்சி நமக்கு தந்து நாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய பேருடைய நிலைமை ஆகி போச்சு. பலகினோம், வியாதி, வேலை செய்ய முடியாது, கையேந்தி பிழைக்கணும், யாராகிலும் கொடுத்தாதான் உண்டு, இல்லைனா இல்லை. இப்படிப்பட்ட எத்தனையோ சூழ்நிலைகளில் மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அவைகளினாலே அவன் சாப்பிடும்படி கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா. நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சாப்பாடு விஷமாக மாறிடுது, எத்தனையோ பேர் மரிச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆகாரத்தை கூட ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாப்பிடும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கடைசி வரைக்கும் எந்த பிள்ளையும் தர வேண்டாம், கர்த்தரே உங்களை நடத்துவார், கர்த்தரே உங்களை ஆதரிப்பார். இது மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க, 50 லட்ச ரூபா சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க பிள்ளைகள். இப்போ கவனிக்கலை, மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எத்தனையோ முதியவர்கள் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குற ஒரு அவலத்தை நாம் பேப்பரில் நியூஸில் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவர் வழிகளிலே நடப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருந்துட்டே இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது. கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை உடுத்துவிப்பார், கர்த்தர் உங்களை பராமரிப்பார். நிறைய கேள்விகள் இருக்கும், என் எதிர்காலம் இப்படியோ தெரியலையே. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி நல்லவராக இருக்கிறாரோ, போதுமானவராக இருக்கிறாரோ, அப்படியே உங்கள் முதிர் வயது நாட்களிலேயும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அவர் ஒரு நாளும் கைவிடுகிறவரே அல்ல. ஆகையினால கர்த்தருடைய வழி எது கண்டுபிடிங்க. கர்த்தருக்குள்ளா நான் எப்படி நடக்கணும் பிரயாசப்படுங்க. கர்த்தருக்கு எது பெரியோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது பிசாசு சில இடைஞ்சலை கொடுப்பான், சில கஷ்டங்களை கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா போகும்போது வரக்கூடிய வேதனையை தான் நாம் யோசிக்கணுமே தவிர, கர்த்தருக்குள்ளாய் நாம் ஒழுங்காக வாழும்போது வரக்கூடிய பிரச்சனையில் நாம் சோர்ந்தும் போக வேண்டாம், கொஞ்சம் யோசிக்கவும் வேண்டாம். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறேன், மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. யோசிக்கவே வேண்டாம். பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். கடந்த நாட்களில் சகோதரி சொன்னாங்க, இவ்வளோ நாளும் சிகரெட்டை பீடியை விடவே முடியலை, இப்போ 2 நாளாக விட்டாச்சு, விட்டதுலேருந்தே கை செயல்படலை, கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நரம்பெல்லாம் பிடிச்சு இழுக்குது. பிசாசு அப்படி பண்ணினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன்.
ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழுகிறோம். ஆண்டவருடைய சித்தத்திற்காக நம்ம வாழ்க்கையை, நம்மளுடைய செயல்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆகையினால ஒரு போராட்டம் வருதுன்னா நல்லது. கர்த்தரை ஜெயிக்க பண்ணுவார். கர்த்தரிய சுகத்தை தருவார். கர்த்தரை ஜீவனை தருவார், பலத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாம போகும்போது தான் ஒரு வேதனை வரக்கூடாது. அங்கே நமக்கு ஒத்தாசை இல்லாமல் போயிடும். கர்த்தருக்கு பிரியமாக தானே ஓடிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறோம். ஆகையினால ஆன பிறகு என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருதுன்னா கர்த்தர் என் கூடவே இருப்பார். கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு தேவனுக்கு பிரியமாகவே வாழ்ந்தான். ஆனாலும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்துச்சு. கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக நின்றார். கர்த்தர் அவனுக்கு கூட இருந்தார். ஸோ நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தையின் நடக்கும்போது சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதா, சந்தோஷப்படுங்க. இந்த போராட்டத்தில் கர்த்தர் இருப்பார். ஒரு நாள் வரும், உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் அதை செய்வார், செய்து முடிப்பார். கவலையப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எந்த மாதிரியான பாக்கியம்? அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நடந்தார். சிறு வயது முதல் கொண்டு முதிர் வயது வரைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை அந்த மகனுக்காக அன்றைக்கே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நன்மைகள், குறிப்பிட்ட உதவிகள், ஒத்தாசைகள் குறிப்பிட்ட வயதோடு நின்று போகும். ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசையும், ஆண்டவருடைய தயவும், ஆண்டவருடைய இரக்கமும் நம்முடைய முதிர் வயது, இந்த பூமியின் கடைசி மூச்சு பரியந்தோ நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் பெரும் பணக்காரர்களுடைய பட்டியலில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து ஒரு ஆய்வு சொல்லுகிறது. தினந்தோறும் 3 கோடி ரூபா வச்சு செலவழிச்சா கூட அந்த அவன்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் செலவழிச்சு முடியக்கு கிட்டத்தட்ட 900 வருஷம் ஆகுமா. ஹல்லேலூயா. தினந்தோறும் 3 கோடி ரூபா வச்சு செலவழிச்சா அவ்வளோ வருஷத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டாரா. ஆனால் ஆண்டவருடைய வசனம் தியானிக்கும் போது ஒன்று வெளிப்படுகிறது. தாயின் கருவிலை உருவான நாள் முதல் உன் கடைசி மூச்சு பரியந்தோம் உனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் இந்த பூமியில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவானா இருப்பான். என்றைக்கு பாக்கியவானா இருப்பான்? சிறு வயதிலையும் பாக்கியவானா இருப்பான், வாலிப வயதிலையும் பாக்கியவானா இருப்பான், திருமணம் முடிந்த பிறகும் பாக்கியவானா இருப்பான், முதிர் வயதிலையும் பாக்கியவானா இருப்பான். இந்த பூமியில் அவன் ஓட்டம் முடிகிறது வரையிலும் அவன் பாக்கியவானா இருப்பான். இந்த பூமியில மட்டும் பாக்கியவானா இல்லை, அவனுடைய பரலோக வாழ்க்கையிலே அவன் பாக்கியவானா இருப்பான். அவ்வளோ தூரத்திற்கு கர்த்தர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். சிலுவையில் நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஸோ ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படி தான் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வரும். ஸோ இதை புரிந்து கொண்டு இதன்படி நடங்க. கர்த்தர் மகிமையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பலி செலுத்தும்படியான கிருபைகளை தாருங்க. உற்சாகத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை ஆராதனை ஸ்தலத்தில் சபையில் வந்து பிரஸ்தாபப்படுத்தும்படி கிருபைகளை எனக்கு தாருங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பனே, எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய ஆமென் வாழ்க்கையில் ஆமென் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைக்கெல்லாம் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஞானத்தை தாருங்க, உமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய அறிவை தாருங்க, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு உள்ளத்துல தாருங்க. ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு தாயின் கருவில உருவான நாள் முதல் கடைசி மூச்சு பரியந்தோம் அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும், எல்லா பாக்கியத்தையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியில வாக்கு பண்ணி வைத்திருக்கிறீங்க, எழுதி வைத்திருக்கிறீங்க. அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தரே எங்களுக்கு கிருபைகளை தாருங்கப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவனுக்கு பயப்பட ஆண்டவர் கிருபை கொடுங்க, தேவனுக்கு பலி செலுத்த கிருபை கொடுங்க. உணர்வோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், உணர்வோடு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல கிருபைகளை தாருங்க, ஆசீர்வதிங்க, மேன்மையாய் வைங்க. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த உபவாச நாட்களில் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவர் தேசத்தில், சபையில், சபை குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமா இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் என்கிறதை அறிந்து கொண்டு, ஆமென், இந்த வழிகளில் போய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க, சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.